Hello students, நம்ம இப்போ பார்க்க போகிறது 10th யூனிட் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட டிகிரி ஆர்டர் அண்ட் டிகிரி பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக கிவன் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னா இது நம்ம என்ன ஈக்குவேஷன் சொல்லுவோம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இங்கே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கனால டிஃபரன்ஷியல்னாவே நம்மளுக்கு என்ன தெரியும், dy பை dx. இப்போ dy பை dx ஆர்டர் 1 இருக்குது, பவர் 1. இப்போது இதோட பவர்னு பார்த்தோம்னா 1 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை நெக்ஸ்ட் ஒன் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இதை நம்ம ஒய் டேஷ் ஒய் டேஷ் சொல்லுவோம், இல்லை y1 சொல்லுவோம். இதை ஒய் டபுள் டேஷ் சொல்லுவோம், இல்லை y2ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது y பவர் 1னா dy பை dx, y பவர் 2னா கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனே அகெயின் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு டி க்யூப் பை 3 டி க்யூப் ஒய் பை டி எக்ஸ் க்யூப் இருக்குது அப்படின்னா இதை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஒய் ட்ரிபிள் டேஷ். ஸோ இது 3 பவர் 3 இருக்குது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்க ஈக்குவேஷனை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு சம் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் எனி ஈக்குவேஷன் விச் கண்டெய்ன்ஸ் அட்லீஸ்ட் ஒன் டெரிவேட்டிவ்னா டிஒய் பை டிஎக்ஸ் இந்த டேர்ம் இருக்க ஈக்குவேஷனாக இருக்கணும். Of an unknown equation, either ordinary derivative or partial derivative. dou y by dou x இருக்கலாம், or dy by dx நார்மல் டெரிவேஷனாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். dy by dx equal to 0. இதை நம்ம என்னென்னு சொல்லலாம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு dy by dx equal to sin x is a differential equation. சப்போஸ் sin of dy by dx இருக்குது அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்ல மாட்டோம். சைன் வேல்யூ, லாக் வேல்யூ இந்த மாதிரி இருக்குது வேல்யூ, அதில் எக்ஸ் டேர்முக்கு பதிலாக ஒரு டிஃபரன்ஷியல் டெரிவேட்டிவ் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்ல மாட்டோம். நெக்ஸ்ட்டு த ஈக்குவேஷன் dy by dx dy by dx ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7x ப்ளஸ் 5. இந்த ஈக்குவேஷன் நார்மலாக பார்த்தா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஏன்னா ஒரு டெரிவேட்டிவ் வேல்யூ இருக்குது. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னு சொல்லலாம், சரியா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ். இந்த டூ டேர்ம்ஸுமே இருக்குது. இட் இஸ் ஆல்சோ ஏ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு இ பவர் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு லான் எக்ஸ். இப்போ நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் இருக்குது, பவரில் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப், இப்போது tan இன்வர்ஸ்க்குள்ளே இருக்க வேல்யூவை நம்ம நார்மல் எக்ஸ் வேரியபிளாக தான் கன்சிடர் பண்ணணும். அவுட் சைடில் இருக்க டிஒய் பை டிஎக்ஸை கன்சிடர் பண்ணி தான் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இல்லையான்னு சொல்லுவோம், சரியா. இப்போது டிகிரி ஆர்டர் டிகிரியெலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், சரியா. நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். கிவன் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது, அதோட ஆர்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா த ஆர்டர் ஆஃப் ஏ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் present in the differential equation. Highest derivative. இப்போது given equation பார்த்தீங்க அப்படின்னா highest derivative அப்படின்னா இதுதான், டபுள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுதான் highest order derivative. அந்த அதில் இருக்க highest பவர் பவர் இருக்குது 2. ஸோ இதுதான் given ஈக்குவேஷனோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர். ஸோ இந்த ஈக்குவேஷனோட ஆர்டர், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர் சொல்லும்போது ஹையஸ்ட் பவர்னு பார்த்தா இந்த வேல்யூ தான், இட் இஸ் 2. ஸோ அண்ட் ஆர்டர் இஸ் 2. நெக்ஸ்ட்டு டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்றது, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ்பிரசிபிள் இன் எ பாலினாமியல் ஃபார்மில். நார்மலாக எக்ஸ் க்யூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ். இப்போ ஒவ்வொரு டேர்மை நம்ம ரெடியூஸ் பண்ணிகிட்டே வருவோம் பவரில். எக்ஸ் பவர் 4 இருக்குன்னு நெக்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் க்யூப். அதே மாதிரியே இப்போ நம்ம ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு பாலினாமியலை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கலாம், டி க்யூப் ஒய் பை டிஎக்ஸ் க்யூப். நெக்ஸ்ட் டேர்மில் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் டேர்ம் டிஒய் பை டிஎக்ஸ் அட் கான்ஸ்டன்ட் டேர்ம். அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது த இன்டெக்ரல் பவர் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்பியர்ஸ் இஸ் கால்டு த டிகிரி. இப்போ ஹையஸ்ட் ஆர்டர், இப்போது நார்மலாக பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனில்
டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் இருக்குது. டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ் பாலினாமியல் ஃபார்மில் இருக்குது. ஆனால் பவர்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குது. இந்த ஃப்ராக்ஷன் பவர் இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம ஃப்ராக்ஷன் பவராக கொண்டு வராமல் நார்மல் ரியல் நம்பர் ஃப்ராக்ஷனாக இல்லாமல் இன்டீஜராக பவர் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பாலினாமியலாக ஃபார்ம் பண்ண முடியும். இப்போது சப்போஸ் 2/3 இல்லாமல் 3 இருக்குது அப்படின்னா அந்த ஹையஸ்ட் டிகிரி எது ஆர்டர் எது டி கியூப். இதோட ஆர்டர் 3. எந்த டேர்முக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமோ அந்த டேர்மோட பவரை தான் நம்ம டிகிரி ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். சரி, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இதுக்கு கண்டிஷன் பாருங்கள். ஆல் ஆஃப் த டெரிவேட்டிவ்ஸ் in the equation are free from the fractional power. fractional பவரில் இருக்கக்கூடாது. 2/3 1/2 இந்த மாதிரி பவர் வந்து எப்படி இருக்கக்கூடாது, ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஷுட் நாட் பி ஆர்குமெண்ட் ஆஃப் எ டிரான்சென்டென்ட் ஃபங்க்ஷன் லாக்ரிதமிக். இப்போ சைன் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. லாக் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் இந்த ஃபார்மேஷனில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஹையஸ்ட் பவருக்கு நம்ம டிகிரி அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன்லேயே அந்த மாதிரி டேர்ம்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் நம்மளால் டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இஃப் ஒன் ஆர் மோர் இது கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா பவரில் இருக்குது அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் சால்வ் பண்ணணும். இஃப் a differential equation not as expressible to polynomial equation form having the highest order derivative as leading term. இப்போ சப்போஸ் இல்லை ஒரு ஹையஸ்ட் பவர் இருக்குது ஆனால் அது வந்து அந்த டேர்ம் வந்து எதுவுமே ஃபங்க்ஷன் ஒரு பாலினாமியல் ஃபார்மேஷனில் இல்லை அப்படின்னாவே அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளால் டிகிரி மென்ஷன் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள்ஸ் பாரு. ஃபஸ்ட்டு ஒன், இங்கே கொஷின் பாலினாமியல் ஃபார்மில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். டி ஸ்கொயர் ஒய் டேர்ம் டிஒய் பை டிஎக்ஸ் டேர்ம் இந்த ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நம்ம கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்கும்போது ஹையஸ்ட் ஆர்டர் என்ன 2, ஹையஸ்ட் ஆர்டர் 2, இதோட பவர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த கிவன் கொஷினோட ஈக்குவேஷனோட ஆர்டர் 1ன்னு சொல்லலாம், ஆர்டர் 2, அதோட பவர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது? 1 + dy by dx ஹோல் பவர் 1/2 ஃபார்மில் இருக்குது. ஹோல் பவர் 1/2. ஃபஸ்ட்டு இந்த 1/2 ஃப்ராக்ஷன் ஃபார்மை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம்? டபுள் சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்னவாயிடும்? ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃபார்மேஷனில் பாருங்கள். இங்கே க்யூப் தேர்டு டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. இங்கே டெரிவேட்டிவ் இருக்குது. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் இருக்குது. தேர்டு டெரிவேட்டிவ், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ் மிஸ் ஆகுது. ஸோ நம்ம நார்மலாக பாலினாமியலில் இந்த மாதிரி கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது ஒரு பாலினாமியல் ஃபார்மில் இருக்குது. ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன? 3. ஸோ ஆர்டர் இஸ் 3. அந்த ஹையஸ்ட் ஆர்டரோட பவரில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் டிகிரி. ஸோ ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஆர்டர் வந்து 3, டிகிரி என்னென்னு சொல்லியிருக்கோம் 2. அதே மாதிரி தான் ஒவ்வொரு சம்முக்குமே. இந்த சம்மை பாருங்கள். என்ன கொஸ்டின் இருக்குது? ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, எக்ஸ் ஒய் டேர்ம் இருக்குது. பட் இந்த ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் எங்கே இருக்குது? சைன் ஆஃப் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவாக இருக்குது. ஸோ இதில் நம்ம டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சரி, இட் இஸ் நாட் அ டிகிரி, நாட் டிஃபைன்டு. ஸோ நம்ம என்ன மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? பவர் ஆர்டர் மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு சம். இதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுலேயும் நம்ம இ பவர் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் டி ஸ்கொயர் பை டிஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக எடுத்துக்கலாம், ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஆனால் இதோட ஆர்டர் இந்த கிவன் ஹையஸ்ட் பவர் நம்ம இதை எடுத்துக்க மாட்டோம். இந்த டிஒய் பை டிஎக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் எந்த டெரிவேட்டிவ் இருக்கோ அதோட எக்ஸ்ப்ரெஷன் தான் எடுத்துக்குவோம். சரியா? ஹையஸ்ட் கிவன் கொஸ்டினுக்கு ஹையஸ்ட் ஆர்டர் 2 தான். ஆனால் இந்த ஹையஸ்ட் ஆர்டர் இருக்கிறது அதுக்கு பவர் கொடுக்கல, அதுவே ஒரு பவரில் இருக்கிறதுனால இட் இஸ் நாட் அ டிஃபைன்டு. சரியா? இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் தான், ஃபார்முலா இருக்குது. நெக்ஸ்ட்டு
இது என்னென்னு கிவன் ஈக்குவேஷனுக்கும் நம்மளால் டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இதுக்கு என்னென்னு சொல்லலாம், ஆர்டர் 1. இந்த கிவன் ஈக்குவேஷனுக்கும் ஆர்டர் 2, பட் டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இதுக்கும் ஆர்டர் 3, பட் டிகிரி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், இதில் நம்ம சொல்லும்பொழுது பட் டிகிரி இஸ் நாட் டிஃபைன்டு. ஏன் டிஃபைன் பண்ணல? சைன் ஆஃப் டெரிவேட்டிவாக இருக்கிறதுனால நம்ம டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு சம்மு என்ன சொல்லியிருக்காங்க, ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் 3, ஸோ ஆர்டர் 3. டிகிரிங்கும் போது அந்த டெரிவேட்டிவ் என்னவா இருக்குது, காஸ் ஆஃப் டெரிவேட்டிவாக இருக்கிறதுனால நம்ம டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது. ரொம்பவே ஈஸி தான். இது பார்த்ததுமே உங்களுக்கே தெரியும். dy/dx ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ ஆர்டர் 1, இதோட பவர் 1 இருக்குது. ஸோ டிகிரி இஸ் ஆல்சோ 1. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்மேஷன்லேயும் நம்மளுக்கு ஆர்டர் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் 4, அதோட பவர் என்ன வேல்யூ இருக்குது, 3. ஸோ டிகிரி இஸ் 3. ஆர்டர் 4, டிகிரி 3. நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள். இங்கே ஹையஸ்ட் பவர் செகண்ட் டெரிவேட்டிவ் தான் ஹையஸ்ட் பவராக இருக்குது. ஸோ ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 2, பட் இங்கே லாக் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்மளால் என்ன சொல்ல முடியாது, டிகிரி நாட் டிஃபைன்டு. நெக்ஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் பாருங்கள். பவர் என்னமா இருக்குது, ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷன் ஃபார்மை ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் இன்டீஜர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். இந்த ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணணும். 1/2 இது வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், 4 பவர் 3/2 இருக்குது அப்படின்னா நம்ம இதை என்னென்னு சொல்லலாம், 4³ ஹோல் பவர் 1/2ன்னு சொல்லலாம் இல்லையா. 4 பவர் 1/2ன்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரியே இங்கே உள்ள பேஸில் இருக்க வேல்யூ 4 + dy/dx ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம க்யூப் ஹோல் பவர் 1/2ன்னு சொல்லலாம். தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கிவன் வேல்யூவை நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 + dy/dx ஸ்கொயர் ஹோல் க்யூப் இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ நம்ம இப்படி சொல்லும்போது டபுள் சைடு ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு பவர் வந்து ஃப்ராக்ஷன் பவர் சேஞ்ச் ஆகிடும். இங்கே பவர் 2 வந்துடும், இங்கே 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளால் டெரிவேட்டிவ்ஸ் டிகிரி அண்ட் ஆர்டர் சொல்ல முடியும். ஹையஸ்ட் பவர்னு பார்க்கும்போது ஹையஸ்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்னு பார்க்கும்போது 2, தட் இஸ் ஆர்டர் 2. அதோட பவர் ஆல்சோ 2. ஸோ என்னென்னு சொல்லிடலாம், டிகிரி இஸ் ஆல்சோ 2. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது ஒரு டிஃப்ரென்ஷியல் ஃபார்மேஷன்லேயே இல்லை, dy/dxன்ற டேர்மே காணும். அப்படின்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், dy/dx டேர்ம் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு dxை இன்டீரியர் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ dy = xy dx - cos x dxன்னு கிடைக்கும். இல்லை அப்படின்னா இந்த dyயை ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். xy - cos x dx = -dy. இந்த dx ஆப்போசிட் சைடு போகும்போது என்னவாகும், dy/dx ஆகும். இங்கே மைனஸ் இருக்கும். இந்த மைனஸ் நம்ம இங்கே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும், dy/dx = cos x - xyன்னு கிடைக்கும். ஸோ ஹையஸ்ட் பவர் டிஃப்ரென்ஷியல் டெரிவேட்டிவ் இருக்கிற டேர்ம் 1, அதோட ஆர்டர் இஸ் ஆல்சோ 1. சரியா. இதுதான் இதில் அந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நீங்கள் ஹையஸ்ட் பவர் ஆர்டர் மென்ஷன் பண்ணால் போதும். டிகிரி 4 3 நாட் டிஃபைன். ஏன் டிஃபைன் பண்ண முடியல அப்படின்றதுக்கான ரீசன் அது லாகரிதமிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பவரை டபுள் சைடும் கொண்டு வந்துட்டு ஸ்கொயர் பண்ணும்போது டிகிரி சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் லாஸ்ட்டு சம்லேயும் நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும். சரியா. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சம். Exercise 10.1, first sum, dy/dx plus xy cos x. So variable derivative term 1 இருக்குது, அதோட பவர் 1, ஹோல் பவரும் 1 இருக்குது. ஸோ டிகிரி அண்ட் ஆர்டர் ரெண்டுமே 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷன் பாருங்கள், டெரிவேட்டிவ் டேர்ம்ஸ் பாருங்கள். டெரிவேட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும் செக் பண்ணால் ஹையஸ்ட் பவர் 3 இருக்குது. ஸோ ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு பவர் 1/2/3 இருக்குது. பவர்
2/3 இருக்கிறதுனால நம்ம என்னென்னு செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு கிவன் 2/3ன்ற பவரை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே என்ன இருக்குது, 2/3 இருக்குது. ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம டிவைடட் பை 3 இருக்க வேல்யூ ஆப்போசிட் சைடுக்கு கொண்டு போகும்போது க்யூப் ரூட்டாக சேஞ்ச் ஆகும். 1/3 இருக்குது, ஆப்போசிட் சைடு போகும்போது க்யூப் ரூட்டாக கன்வெர்ட் ஆகும். க்யூப் ரூட்டில் க்யூபாக கன்வெர்ட் ஆகும். இங்கே க்யூப் ரூட்டாக இருக்க வேல்யூ ஆப்போசிட் சைடு போகும்போது க்யூபாக கன்வெர்ட் ஆகும். இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, க்யூப் ரூட் ஆஃப் டி க்யூப் y by dx cube ஹோல் ஸ்கொயர். இது அதோட மீனிங். நம்ம டபுள் சைடும் க்யூப் ரூட்டு க்யூப் பண்ணும்போது 3 1/3 கேன்சல் ஆகிட்டு ஆப்போசிட் சைடில் க்யூப் ஆகிடும். ஸோ ஆர்டர் 3 டிகிரி 2. நெக்ஸ்ட்டு இதுலேயும் சம் பாருங்கள். சைன் ஆஃப் வேல்யூ இருக்கிறதுனால நம்ம என்ன மென்ஷன் பண்ண முடியாது, டிகிரி வேல்யூ மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ ஆர்டர் மட்டும் சொல்லலாம். ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 2. இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேல்யூவாக இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் மட்டும் இருக்குது, ஆர்டர் 1 சொல்லிடலாம். ரிமைனிங் வேல்யூ என்னன்னு சொல்லிடலாம். டபுள் சைடும் ஸ்கொயர் ரூட் வேல்யூ மட்டும் இந்த சைடு எடுத்துகிட்டு ரிமைனிங் வேல்யூ ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். டபுள் சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு டெரிவேட்டிவோட பவர் 1/2 இருக்கிறது சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஆன்சர் என்ன வரும், கிவன் ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, dy by dx தான் ஆர்டர் 1, அதோட பவர் ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது 2. ஸோ டிகிரி இஸ் 2. நெக்ஸ்ட்டு இது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இந்த நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் பாருங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபுல் டேர்மையும் நம்ம என்ன செய்ய போகிறீங்க, dy by dx இன்ட்டு dy by ஃபுல் டேர்மோட மல்டிப்ளை பண்ணுவேன். அப்புறம் நம்மளுக்கு ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்கும், ஆப்போசிட் சைடு எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ இதில் ஆர்டர் 1 டிகிரி 4. நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கா, பவர் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது. இது டைரெக்டாகவே சொல்லிடலாம் ஆன்சர். டபுள் சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே இருக்க 0 கேன்சல் ஆகிடும். ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஆர்டர் 2 அண்ட் டிகிரி 2. நெக்ஸ்ட்டு 7th சம். இங்கேயும் ஸ்கொயர் ரூட் இருக்குது, டபுள் சைடும் கேன்சல் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக டபுள் சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். டிகிரி 2 அதோட பவர் 6 டிகிரி 6. இந்த கொஷனுக்கு நம்ம dy by dx டெரிவேட்டிவ் வேல்யூ காஸ்ட் டேர்மாக இருக்குது, காஸ்ட் ஆஃப் டெரிவேட்டிவாக இருக்கிறதுனால நம்ம ஒன்லி ஆர்டர் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு 9th சம். இந்த சம்முக்கு என்ன சொல்லலாம், இன்டெக்ரல் வேல்யூவாக இருக்குது. இது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இல்லை, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் வேல்யூ இருக்கிறதுனால இதுக்கும் நம்ம டிகிரி வேல்யூ சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம இன்டெக்ரல் டி ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் 5dy by dx இந்த வேல்யூ இன்டெக்ரல் y dy dx அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒய்னாவே கான்ஸ்டன்ட் சொல்லிடுவோம். இன்டெக்ரல் டிஎக்ஸை நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு, நார்மல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நார்மலாக கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, கிவன் ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் செய்கிறோம். இது தேர்டு டெரிவேட்டிவ் ஆகும், இது செகண்ட் டெரிவேட்டிவ் ஆகும். நம்ம இந்த வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிஃப்ரென்ஷியலும் இன்டெகிரேஷனும், டிஃப்ரென்ஷியல் அண்ட் இன்டெகிரேஷன் ரெண்டுமே ஆப்போனண்ட்டுங்கிறதுனால ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஒன்லி ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு ஒய்யாக கிடைக்கும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இது தேர்ட் ஆர்டர் டிகிரி ஈக்குவேஷனாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஆர்டர் 3 டிகிரி 1 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஆர்டர் சொல்ல முடியும், டிகிரி சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு நம்ம லாக் ஆப்போசிட் சைடு எடுத்து
ஆன்சர் சொன்னாலும் சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லலாம். லாக் ஆப்போசிட் இ டேர்ம் எக்ஸ்பொனென்ஷியல் ஆப்போசிட் சைடு போகும்போது லாகாக கன்வெர்ட் ஆகும். லாக் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டிஎக்ஸ். இங்கே டெரிவேட்டிவ் ஃபார்மேஷன் இருக்குது, அதனால் ஆர்டர் 1. இந்த வேல்யூ லாக் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம டெரிவேட்டிவில் டிகிரி சொல்ல முடியாது. ஓகேவா? ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்பவே ஈஸி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.